அனைவருக்கும் வணக்கம். டேனியல்புரம் சிறுகதை. தொழிற்சாலை மாசு, அரசு அலட்சியம், நிறுவன லாப நோக்கம், சாதாரண மக்களின் நோய், மரணம் போன்ற சமூக நீதி கேள்விகளை மையமாக கொண்ட ஒரு நவீன அரசியல் சமூக கதையாக இருக்கிறது. ஒரே நேரத்தில் உண்மை வெளிப்பட வேண்டிய அவசியமும், அதிகாரங்கள் அதை மறைக்கிற விதமும், அதற்குள் சிக்கித் தவிக்கும் ஒரு பெண்ணின் வலியும் கதையில் இடம்பெறுகின்றன. இன்று நம்முடன் இணைய இருப்பவர் இந்த அருமையான கதையை எழுதிய எழுத்தாளர் ராமையா அரியா அவர்கள். ராமையா அரியா திருநெல்வேலிக்காரர். 20 வயதிலிருந்து எழுதி வருகிறார். கல்கி நினைவு சிறுகதை போட்டியில் பரிசு பெற்றவர். அவருடைய பல சிறுகதைகள், திரைக்கதைகள் மற்றும் குறுநாவல் சொல்வனத்தில் பதிக்கப்பட்டுள்ளன. அத்துடன் 2014 அவருடைய ஆங்கில நாவல் தி எக்ஸார்சிசம் ஆஃப் சதீஷ்குமார் MBA வெளிவந்தது. நகைச்சுவையை பிரதானமாக வைத்து கதைகள் எழுதுபவராக இருந்தாலும் ஒரு அரசியல் கட்சி மற்றும் தொண்டு நிறுவனத்தில் சில ஆண்டுகள் பணியாற்றியதால் சமகாலத்து அரசியல், ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் ஆகியவற்றை குறித்த விமர்சனம் வைக்கும் அரசியல் த்ரில்லர்கள் சமீபத்தில் எழுதி வருகிறார். அவற்றில் ஒன்றே டேனியல்புரம் என்னும் இந்த சிறுகதை. திரு ராமையா அரியா அவர்கள் சொல்வனத்தில் 40வது மரணம் அப்படின்னு ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று எழுதியிருந்தார், நாடகம். அது பூம்புகார் இண்டிபெண்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவலில் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கு. அதாவது தி 40th டெத் ராமையா அரியா இந்தியா ஸ்பெஷல் ஜூரி அவார்ட், பெஸ்ட் ஷார்ட் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே. அதுபோல் லாஸ் ஏஞ்சல்ஸில் கூட அதுக்கு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். 40வது மரணம்னு சொல்வதில் அந்த கதை இருக்கு. வாருங்கள் ராமையா அரியா. வணக்கம். இந்த கதையை படித்ததும் என்னுடைய எண்ண ஓட்டத்தில் சில கேள்விகள் வந்தது. அதை உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு தோணிச்சு. முதல்ல இந்த கதைக்கு தலைப்பு வைப்பது எழுத்தாளரோட உரிமை. ஆனால் டேனியல்புரம் என்ற தலைப்பை தேர்ந்தெடுத்ததின் காரணம் என்ன என தெரிந்து கொள்ள ஆசையாக இருக்கிறது. சொல்லுங்களேன். நான் கதைக்கு கொஞ்சம் ஒரு பின்னணி சொல்லிடுறேன். ஸோ அந்த கதை 2022 ஒரு ஆங்கில நாவலுக்கு மூலமாக யோசிக்க ஆரம்பித்தேன் அந்த கதை. அப்போ அந்த கதை எப்படின்னா, இதுக்கு சின்ன ஒரு ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று பின்னணி இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன் இப்போவே, ஸோ தட் ரெஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் எளிதாக இருக்கும். ஸோ அதாவது 2018 ஸ்டெர்லைட் மாசு குறித்து போராட்டம் தூத்துக்குடியில் நடந்தது. அந்த தூத்துக்குடியில் நடந்த போராட்டத்தில் அதில் விசேஷம் என்னன்னா, அந்த டயத்தில் இணையத்திலையும் ஒரு பெரிய போர் நடந்தது. சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட பேர் மாறி மாறி தரவுகள் கொடுத்து அந்த மாதிரி பெரிய அளவில் நடந்தது. அப்போ ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பலர் சூழலியல் ஆர்வம் உள்ளவர்கள். அந்த மாதிரி இருந்தவங்க தான் களத்தில் போராடியவர்கள் பலர். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இணையத்தில் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவர்கள் பலரும் இதுபோல சூழலியல் மாசுகள் போன்றவற்றில் ஆர்வமுடையவர்கள், அவற்றை களைய ஆர்வமுடையவர்கள்னு சொல்லி நம்ம நினைப்போம் இல்லையா? அப்போ என்னாச்சு, இந்த இணைய போராட்டத்தோட உச்சியில ஒரு உண்மையான ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருந்தது. லெட் அஸ் மேக் இன்ஜினியரிங் சிம்பிள்னு LMESன்னு சொல்லுவாங்க. அந்த யூடியூப் சேனல் இன்னும் இருக்கு. ஸோ அவங்க இன்ஜினியரிங்கை எளிதாக்குற சில வீடியோலாம் போட்டிருந்தாங்க. பட் அவங்க கிட்ட ட்ரோன் போன்ற வசதிகள் இருந்தன. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தூத்துக்குடியில் போயிட்டு களத்தில் சில வீடியோஸ், அதாவது இந்த போராட்டத்தோட பீக்கில் நான் சொல்கிறேன், 2018 மேன்னு நினைக்கிறேன், அந்த பீரியடு பீக்கில் அவங்க என்ன பண்ணாங்க, அங்கே போயிட்டு ட்ரோனை வச்சு சில ஆய்வுகள்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்தாங்க. திரும்ப வந்துட்டு அதை குறித்து ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவில் அவங்க முதல்ல ஒரு ரசாயனங்கள் நிரம்பிய ஒரு பப்ளிக்கா இருக்கிற ஒரு ஏரி மாதிரி ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல எல்லாம் ரசாயனமா இருக்கு. அதை எடுத்துட்டு அதுல உள்ள ரசாயனங்களை எடுத்து சோதித்து பார்த்து, அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அதை சுத்தி ஒரு கம்பெனி வேலி போட்டிருக்காங்க. இவங்க இது எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றாங்க, அந்த கம்பெனி ஆக்சுவலா ஸ்டெர்லைட் கிடையாதுன்னு சொல்றாங்க. வீடியோட முடிவுல அவங்க என்ன சொல்றாங்க, அந்த கம்பெனி ஆக்சுவலா அங்கேயே ரசாயன கழிவுகளை கொட்டி வர இன்னொரு கம்பெனின்னு சொல்றாங்க.
ஸோ அவங்க சொல்லிட்டு இதனால இதுல வந்து பாதிக்கப்பட்டவர்களும் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்க வீடியோவை முடிச்சிடுறாங்க. இந்த வீடியோவுக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்வினைகள் வந்தன. இந்த ம். எதிர்வினைகள்ல நம்ம என்ன நினைப்போம்? ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஸ்டெர்லைட்டை மூடணும்னு சொல்லி போராட்டம் செய்பவர்களுக்கு, இணையத்துல முக்கியமா பங்கு பெறுபவர்களுக்கு, இன்னொரு சூழலியல் டிசாஸ்டர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா, அவங்களும் அதை ஆதரிக்கணும் இல்லையா? அப்படித்தான் ம். நம்ம லாஜிக்கலா அப்படித்தான் யோசிப்போம். ஆமா. அதாவது இவங்க எல்லாருமே சூழல்ல ஆர்வம் உள்ளவங்கன்னா, இன்னொன்னு வெளில வரும்போது அவங்க ஆதரிக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். பட் வந்த ரியாக்ஷன் வந்து ரொம்ப எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருந்தது. ஓ! அதாவது வந்தவங்க நெறைய பேர் வந்து ஸ்டெர்லைட் மூடுவதை எதிர்ப்பவர்கள் இந்த எல்எம்இஎஸோட வீடியோவை ஆதரிச்சாங்க. ஆ. என்ன ஸ்டெர்லைட் போராட்டத்தை வந்து ஆதரித்தவர்கள் பலர் இந்த வீடியோ வந்து எதிர்த்தாங்க. இதுக்கு வந்து இதுதான் வந்து என்னோட கதையில டேனியல்புரம் படிச்சீங்கன்னா அதுல ஸ்கோர் 1-1 சொல்லி வர்றதுக்கு ம். ஆதாரம் இதுதான். அதான் நான் ஸோ கேட்கணும்னு நெனச்சேன். ம். ஸோ இதுல என்னன்னா, அதாவது இணையத்துல வந்து சமூக வலைத்தளங்கள்ல எப்படி ஆயிடுச்சு, இரு பக்கங்கள் தான் இருக்கு. எந்த இஷ்யூ எடுத்துட்டாலும். எந்த இஷ்யூ எடுத்துட்டாலும் உண்மைங்கிறது வந்து பல பக்கங்கள் கொண்டது. பல கோணங்கள் கொண்டது. ஆனா இணையத்துல நான் என்ன நினைக்கிறேன், ஒரு அமெரிக்கால வந்து வடிவமைக்கப்பட்ட அல்காரிதம், Facebook, Twitter இந்த மாதிரி இருக்கிறதுனாலயா என்னன்னு தெரியல. அவங்க ஊர்ல 2 கோணங்கள் ரிப்பப்ளிக்கன், டெமோக்ராட் அல்லது லிபரல், கன்சர்வேட்டிவ் இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப வருஷமா இருக்கிறதுனா அந்த ஊர்லயும் பல கோணங்கள் உண்டு. ஆனால் அவை மறைக்கப்படுகின்றன. ம். சோ அதே மாதிரி ஒரு நம்ம களத்துல இருக்கிற இந்தியால இருக்கிற எங்களை போன்றவர்களுக்கு நிதர்சனமா நிறைய கோணங்கள் ஒவ்வொரு அரசியல் ஒவ்வொரு பிரச்சனையும் இருக்கிறது தெரியுது நம்மளுக்கு. ஆனா அந்த தெரியிற அந்த கோணத்தை வந்து சமன்படுத்தி இணையதள சமூக வலைத்தளங்கள்ல ஒரு இரண்டு கோணங்கள் தான் முன்வைக்கப்படுகின்றன. இப்ப என்னோட Facebook ஃபீடு மாதிரி எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா ஒரு நாள் ஃபுல்லா அதுக்கு ஆதரவா வரும் பதிவுகள். இது வந்து ம். அல்காரிதம் எனக்கு கொடுக்கிற பதிவுகள் சொல்றேன். அல்காரிதம் வந்து மறுநாள் அதுக்கு எதிரா உள்ள பதிவுகள் எல்லாத்தையும் கொடுக்கும். இப்படி 2 பக்கங்களே இருக்கிற மாதிரி போலரைசேஷன்ங்கிறாங்க இல்லையா? நெகட்டிவ் பார்ட்டிசான்ஷிப்னு சொல்றாங்க. இந்த 2 பக்கங்கள் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு உருவம் நம்மளுக்கு அந்த அல்காரிதம் குடுக்குது. அது குடுக்கறதுனால என்ன ஆயிருச்சு, ஸ்டெர்லைட் போராட்டத்தை ஆதரிப்பவர்கள், இது போல வெளிவந்த மற்றொரு சூழலியல் டிசாஸ்டர் அவங்க எப்படி பார்க்குற மாரி ஆயிடுச்சுன்னா, அது தங்களுக்கு எதிரானது. அதாவது ஸ்டெர்லைட் மட்டுமா இருக்கு, வேற நெறைய இருக்குன்னு சொல்ற மாரி அவங்க ம். எடுத்துட்டாங்க அத. ம். அதனால தான் அவங்க வந்து அத வந்து ஒரு நெகட்டிவா பார்க்குற நெலைம வந்துருச்சு. ஸோ இத வச்சு இதுதான் எனக்கு தோன்றிய கரு. ஸோ இத வந்து நான் ஒரு 2 1/2 பொதுவா எனக்கு ரொம்ப நாட்கள் ஆகும். ஒரு கரு வந்து ஒரு டெவலப் பண்றதுக்கு நான் அது ஒரு ஆங்கில நாவலா எழுதுறதா தான் யோசிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு அந்த கருவ வந்து மைண்ட்ல வச்சுட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து டெவலப் பண்ணி இந்த கரு இதுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதாவது ஒரு பெண் வந்து ஒரு ஒரு இணையத்தை பற்றி அதிகம் புரியாத ஒரு பெண். அதாவது சமூக வலைத்தளங்களின் உண்மை என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிக்காத ஒரு பெண் வந்து சூழலியல் போராளிகள்னு தாங்க நினைக்கிற ஒருத்தங்க கிட்ட போய் மாட்டிக்கிறது. அதுதான் இந்த கதையோட ம். மூலம். இல்லையா? சோ ஆமா. அந்த கதைய நான் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு நான் என்ன நினைச்சேன், சரி பின்னாடி அதுல வந்து எண்டுல அந்த கிளைமாக்ஸ்ல நடக்கிற ஒரு விஷயம் வந்து, அ அதாவது அது வந்து நிதர்சனத்துல நடக்காது. அதனால இது கதைதான் அப்படின்னு நினைச்சுட்டு, கற்பனை தான்னு நினைச்சுட்டு நான் வந்து ஒரு 2024 ஜூன் கிட்ட இந்த கதைய வந்து அப்புறமா எழுதிக்கலாம்னு சொல்லி வச்சிருந்தேன். பட் ஒரு கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள் போக போக எனக்கு என்ன கவலை வந்துருச்சு, இந்த கதையில வருது நிஜமாவே நடந்துருமோன்னு சொல்லி ஒரு கவலை வந்துருச்சு. சோ எனக்கு நான் நாவல் எழுதுற அளவுக்கு வந்து உலகம் பொறுக்காதோ அப்படின்னு சொல்லி ஒரு கவலை வந்துடுச்சு எனக்கு. அதனால தான் நான் என்ன பண்ணேன், இத ஒரு அந்த நாவலோட பேக் ஸ்டோரி தான் இந்த கதை. ம். அதாவது அந்த நாவல் வந்து ஆக்சுவலா இத புலனாய்வு செஞ்சு அந்த பெண்ணை தேடி வருகிற ஒருவருடைய துப்பாக்கி தொலைஞ்சு போனப்புறம் ஒரு பெண்ணை தேடி வருகிற ஒருவருடைய கதை அது. அந்த இன்வெஸ்டிகேஷன் தான் அந்த கதை. பட் நான் என்ன பண்ணேன், இந்த பேக்கிரவுண்ட் ஸ்டோரிய முதல்ல எழுதிட்டேன். எழுதி நான் என்ன நினைச்சேன், இத வந்து சொல்வனம் கிட்ட தான் முதல்ல அனுப்பினேன். நீங்க பதிவித்ததுல ரொம்ப நன்றி. ஆ கதை வந்து எழுதிட்டு சொல்வனத்துக்கு அனுப்பிட்டு நான் எங்க அம்மாவுக்கு வந்து படிச்சு காட்டினேன் அத. அவங்க கிட்ட குடுத்தேன். அவங்க படிச்சுட்டு அவங்க கொஞ்சம் புரியலன்னு சொன்னதுனால நான் ஆக்சுவலா பாலாவ தொந்தரவு படுத்தி, கடைசி நிமிஷத்துல சில மாறுதல்கள் புரியிற மாரிலாம் பண்ணி, அந்த மாரி வந்து அனுப்பி வச்சேன். அவரும் நைட்டுன்னு நெனைக்கிறேன் அவருக்கு. அந்த டயத்துல கொஞ்சம் எனக்காக மாற்றிலாம் செஞ்சாரு. அவருக்கு ரொம்ப நன்றி பாலா அவர்களுக்கு. ஆ சோ அதான். இதுல வந்து டேனியல்புரம்ங்கிறது வந்து ஆக்சுவலா டான்ஜென்ட்டா இருக்கிற ஒரு விஷயம் தான். இன்னொரு சைட். அதாவது இன்னொரு கேன்சர் இருக்கக்கூடிய இன்னொரு தளம். ம். அது. அது வந்து கதைக்கு ரிலேட்டட் இல்ல. பட் அங்க நடக்கிறது பின்னணியில இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கிறோம். அங்க என்னெல்லாமோ இதுக்கு ஈக்குவலன்ட்டா ஸ்டெர்லைட்டுக்கு மேல
வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் போலவே அங்கேயும் நிறைய பாதிப்புகள் நடந்திருக்கு மக்களுக்கு. ஏன்னா இது வந்து நடக்கிற விஷயம் தான் நம்ம நாட்டுல. இது அரசியல்னு இது வந்து இந்த கட்சினோ அந்த கட்சினோ பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அதே மாதிரி இந்த ஸ்டெர்லைட் விஷயத்திலேயே மறைமுகமா இருந்து அரசினுடைய பங்கு ஒண்ணு மறைமுகமா இருந்து அரசினுடைய டிஎன்பிசிபி கட்டுப்பாட்டு வாரியம் போறவங்க அவங்களோட வேலையை சரியா செய்யாததெல்லாம் தான் இதுல வந்து மூலம். அதுதான் மூணாவது கோணம் இல்லையா? ஸ்டெர்லைட்டை வந்து வில்லன் ஆக்குறது, ஸ்டெர்லைட்டை வந்து நல்லவன் ஆக்குறதுங்கிறதுக்கு நடுவுல மூன்றாவது கோணம் வந்து அரசு அதிகாரிகள் இல்லையா? நான்காவது கோணம் அரசியல்வாதிகள், ஐந்தாவது கோணம் நீதிபதிகள். இவ்வளவு இருக்கு கோணங்கள் நம்ம ஊர்ல இல்லையா? சோ அதத்தான் அதனால தான் அந்த பேர் வச்சேன், டேனியல் புரம்ன்ற பேர். இந்த கதைய படிக்கும்பொழுது எனக்கு ஒரு நினைவு வந்தது. 2014ன்னு நெனைக்கிறேன். அமெரிக்கால வந்து ஒரு பாப்புலர் ஷோ ஒண்ணு இருக்கும். அதுல வந்து இந்த நீங்க நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த ஃப்ளின்ட்டுங்கிற ஊர்ல வந்து அ பணம் பற்றாக்குறை இருந்ததுனால, அந்த ஸ்டேட் என்ன பண்ணிடுச்சு, நல்ல தண்ணி வாங்குற இடத்துலேருந்து இன்னொரு ஆறுலேருந்து தண்ணீய எடுத்துடுது. அது வந்து குழந்தைங்களலாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணிடுது. ஆமா, அந்த ஷோ நடத்துறவங்க தான் அத வந்து முன்னால கொண்டு வந்து பெரிய இஷ்யூ ஆக்கி, ஆமா, அப்புறம் ஆமா, அதுக்கு ஐ திங்க் 400 மில்லியன் போல குழந்தைகளுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்லாம் சொன்னாங்க. ஆமா. அதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ணல. அதாவது இது மாதிரி ம். வளர்ந்த நாடுலயும் இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்யுது. இல்லைன்னு அந்த சொல்ல முடியாது. ஆமா. எரின் ம். புரோக்கோவிச்னு ஒரு படம் வந்தது இல்லையா? ஆ, எரின் ஆ. புரோக்கோவிச் அவங்களோட ரியல் லைஃப் அந்த மாதிரி தான். ஃபிளின்ட் ம். மிச்சிகன்ல நடந்த ஞாபகம் லெட் வந்து லெட் தான். லெட் கலந்துருச்சு. பாய்சனிங். ஆமா, ரொம்ப சொல்ல வேண்டாம்னு ஆமா, பார்த்தேன். ஆமா. அதான். ஆமா, ஆமா. அது அதேதான். ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா. ம், அதான். அது எனக்கு ஃபுல்லா அது நெனவு வந்தது. ம், அந்த ம். நீங்க சொன்ன அந்த ஏரி மாரி இங்க ஃப்ளின்ட் இதுலேருந்து தண்ணி வரும். அது வந்து ஆமா, பாதிச்சுரும் குழந்தைங்கள. ஆமா, ஆமா, மோஸ்ட்லி குழந்தைங்கள பாதிக்கும். ம். ஆமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்லம்பாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஆமா, ஆமா. இதே மாரி தான். ஆமா. ம். அப்புறம் இந்த கதை முழுசும் ஒரு முதல் நபரோட குரலையே தேர்ந்தெடுத்திருக்கீங்களே, அதுக்கு என்ன பின்னணி? அது ஆக்சுவலா எனக்கு கொஞ்சம் வசதியான ஒரு கதைகள் நான் சொல்லுனதுல பதிவிச்சிருக்கிற கதை முக்காவாசியுமே முதல் நபர் கோணம் தான். ஃபர்ஸ்ட் பர்சன் ஓகே. நரேட்டிவ் தான். அது ஏன்னா அது ஒரிஜினலா நான் அத தேர்ந்தெடுக்க காரணம் வந்து நகைச்சுவைக்கு ஈஸியா வரும் அது. ஓ! அதாவது நான் வந்து கொஞ்சம் சுய எள்ளல்ல வந்து என்னுடைய நகைச்சுவை பாணியா வச்சிருக்கேன். நீங்க Facebookலாம் படிச்சீங்கன்னா, சுய எள்ளல் தான் என்னுடைய பல கதைகள்ல ஆமா, வரும். ஸோ அதனால என்னுடைய கதைகள்ல அதையே பயன்படுத்தி அந்த சுய எள்ளல் கொஞ்சம் வரணும்னா அந்த மாரி இருக்கணும். என்னோட கதை உப்பு காங்கிரஸ்ங்கிற கதை கூட சொல்வனத்துல பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி. அந்த கதையிலயும் இந்த மாரி அந்த அந்த தன் முதல் நபர்ல சொல்றது ஃபுல்லாமே தன்னைத்தானே ஒரு எள்ளலோட ம். பார்த்துக்கிற மாரி இருக்கும். அது எளிதா வர்றதுனால அதையே பயன்படுத்திட்டேன் அவ்வளவுதான். இந்த ஆ. கதைக்கு அப்படித்தான் எழுதினா தான் அந்த கதைய ஸ்ட்ரக்சர் பண்ண முடியும்னு அவசியம் கிடையாது. 3ஆம் நபர் தொனியிலயும் எழுதலாம் ஆக்சுவலா. ஆ நீங்க வந்து இந்த ஸ்டெர்லைட் போராட்டத்த வந்து நேரடியா காமிக்காம, ஒரு பின்னணியா வச்சு அந்த கதைய எழுதியிருக்கீங்க. அதுக்கு ஏதாவது தனி நோக்கம் உண்டா? அப்படி இல்ல. இந்த கதையே அதான் அந்த எனக்கு உண்மையாவே அந்த நேரத்துல அதுல இன்வால்வ் ஆயிருந்தவங்க, அவ்வளவு ஆர்வமா ஏன் ஜல்லிக்கட்டு போராட்டம் இப்போ 9 வருஷம் நிறைவு நடந்தது இப்ப. ஜனவரி 23ஆம் தேதி தான் லாஸ்ட் அதோட தடியடியோட முடிஞ்சது. அப்போ இணையத்தில் நெறைய இளைஞர்கள், அப்போ இளைஞர்களா இருந்தவங்க, மெரினால போய் போராட்டத்துல ஈடுபட்டவங்க, அவங்க எல்லாரும் இப்ப போஸ்ட் போடுறாங்க. அத பத்தி போகும்போது அவங்களுக்கே ஒரு மன வருத்தம் இருக்கு. அவ்வளவு பெருசா நடந்த ஒரு போராட்டம் வந்து, அப்புறம் எந்த ஒரு எஃபெக்டும் அதுக்கு சமூகத்து மேல இல்ல. ஆக்சுவலா ஜல்லிக்கட்டுகள் நடக்குதுன்றத தவிர, அந்த போராட்டத்துக்கு வந்து வந்து குமிந்த இளைஞர்கள், இளைஞிகள் அவங்களுடைய வாழ்க்கை வந்து அப்புறம் அவங்க பாட்டுல அவங்க வேலைய பார்க்குற மாரி ஆயிடுச்சு. இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு சீரியஸ்னஸோட தான் நம்ம சில சமயம் இணைய போராட்டங்கள் நடக்குது. ஒரு குறைவான லெவலான ஒரு சீரியஸ்னஸோட தான் நம்ம பார்க்குறோம். மத்தவங்க இப்போ ஒரு யூடியூப் வீடியோ, ஒரு ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ ஒருத்தவங்க போடுறாங்க. உடனே அத வச்சு கமெண்ட் பண்றோம். அத ஒரு சீரியஸா மத்தவங்க வாழ்க்கையில வந்து அது சீரியஸா எடுத்துப்பாங்கன்றது தெரியாமலேயே நம்ம வந்து எழுதுறோம். இல்ல நம்ம ஆமா, வந்து ஆமா, நடந்துக்கிறோம் இல்லையா? ஆனா உண்மையில இத சீரியஸா எடுத்துக்கிறவங்க இருந்தா எப்படி இருக்கும்? இல்லையா? உண்மையில இந்த இணைய உதாரணம் நீங்களே பார்க்கலாம். நம்ம Facebookல ஒண்ணு எழுதுறோம், WhatsAppல ஒண்ணு எழுதுறோம்னா, நம்ம நேர்ல பார்க்கும்போது ஒரு கல்யாணத்துல மீட் பண்றோம்னா, அத பத்தி பேச மாட்டோம். இல்லையா? ஏன்னா அந்த அந்த வாழ்க்கை வேற, இந்த வாழ்க்கை வேற. வேற. அப்படித்தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது சில பேர் இத சீரியஸா எடுத்துக்கலாம். உண்மையிலேயே அதுல அவங்க சொல்றதெல்லாம் உண்மை. இவங்கெல்லாம் வந்து ஒரு ரொம்ப மனசு விருப்பப்பட்டு இதுல வந்து ஈடுபடுறாங்க. அந்த மாரி நம்ம நெனச்சுக்கலாம். பட் நம்ம எல்லாருமே ஒரு வகையில அல்காரிதத்துக்கு அடிமைகள் தான்.
ஏன்னா ம். அந்த அல்காரிதம் என்ன சொல்லுதோ, நீங்க காலைல எந்திரிச்ச உடனே Facebookயோ, Twitterஓ ஓப்பன் பண்ணா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வர இத பார்த்தா தான் உங்களுடைய நாளே வந்து அமையுது. இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு அடிமையா இருக்கோம். ஆமா. அதனால இல்லையா? அதனால தான் அந்த அந்த ஒரு அப்படி சீரியஸா எடுத்துக்கிறவங்க ஒருத்தங்க இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதுல இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நெனைக்கிறேன். அந்த காலத்த இந்த கதையில முதல்ல வர அ ஒரு சில சம்பவங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அந்த காலத்துல நான்லாம் கதை எழுதினபோது, உங்களுக்கு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அந்த காலத்துல நாங்கலாம் கதை எழுதினபோது, அ கல்கிக்கு நீங்க சிறுகதை போட்டிக்கு அனுப்பினீங்கன்னா, 4, 5 மாசம் ஆகும் ரிசல்ட் வர. ம். அந்த 4, 5 மாசமும் நீங்க அவங்க கூட பேசிட்டே இருக்கக்கூடாது. ஆமா, உங்ககிட்ட இருந்து லெட்டரே போகக்கூடாது அவங்களுக்கு. என்ன ஆமா, நடந்தது? எதுவுமே போகக்கூடாது. நீங்க அனுப்பிட்டு கம்முனு உட்கார்ந்திருக்கணும். அந்த ஆமா. டயத்துல என்ன சொல்லுவாங்க, அந்த ஆனந்தவிடன் குமுதத்துக்கு இன்னும் டைம் ஜாஸ்தி. அது ஏன்னா இன்னும் பாப்புலர்ங்கிறதுனால அதுக்கு இன்னும் வந்து டைம் ஜாஸ்தி. ஸோ நீங்க அனுப்பிட்டு கம்முனு உட்கார்ந்திருக்கணும். அந்த டயத்துல என்ன சொல்லுவாங்க, அத பத்தி நினைக்காம வேற கதைகள் எழுதும்பாங்க. அதுதான் அந்த காலத்து எழுத்தாளர்களுக்கெல்லாம் வந்து அறிவுரையே அதான். நீ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டயத்துல நீ வந்து இன்னொரு கதை எழுதிடு. அதுல ஃபோக்கஸ் பண்ணு. இத பத்தி நினைக்காத. டென்ஷன் ஆகாத. இப்பவும் ஏன்னா அப்படித்தான் நம்ம இல்லையா? கடமை இப்பவும் இப்போ அப்படித்தான் அப்படி இருக்கு. இல்ல. இல்லையா? ஆமா. பட் பட் இப்போ அதுதான் சொல்ல வரேன். இப்போ அந்த கால என்ன அவகாசம் குறைஞ்சு போச்சு. இப்ப நானே குறைஞ்சு எடுத்துக்கங்களேன். போச்சு. நான் சொல்வனத்துக்கு அனுப்புறேன்னா, நான் என்ன பண்ணுவேன், பாலாவுக்கு ஒரு 4 மெசேஜ் அனுப்புவேன். அனுப்பிட்டு, அடுத்த இதழ்ல வந்துருமா? அதுக்கு அடுத்த இதழ்ல வந்துருமான்னு சொல்லி கேட்பேன். முக்காவாசி பார்த்தீங்கன்னா, இதழ் வந்து ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவ நீங்க வெளில கொண்டு வரீங்க. அந்த 15 நாளுக்குள்ள என்னால உட்கார முடியல. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா, என்னால காத்திருக்க முடியல. அந்த அளவுக்கு அதனால நெறைய பேர் என்ன பண்றாங்க, இப்ப சமீபத்தில ஒரு நண்பர் கூட பேசிட்டு இருந்தேன். என்ன பண்றாங்க, டக்குன்னு Facebookல போட்டுர்றாங்க. கதைய எதுக்கு நம்ம ஒரு பத்திரிகைக்கு அனுப்பி, அதுவும் பிரிண்ட் பத்திரிகைக்கு அனுப்புறதெல்லாம் நடக்கிறதே கிடையாது. இல்லையா? ஏன்னா நீங்க காத்திருக்கணும். சோ அதுக்கு பதிலா டக்குன்னு ஒரு Facebookல ஒரு போஸ்ட் போட்டா ஒரு 10 லைக் வந்து அதோட முடிஞ்சு போச்சு. இந்த நெலைமை இந்த ஒரு மனசளவுல நம்ம மாறிட்டோம். இந்த மாரி ஒரு அவசர கதியில ஃபீட்பேக் கிடைக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாருமே மாறிட்டோம். இப்ப நான் ஒரு நல்ல ஐடியா யோசிச்சேன்னா, அது டெவலப் ஆறதெல்லாம் வெயிட் பண்றது இல்ல. கடகடான்னு எழுதி போட்டுர்றேன். அப்படித்தான் இருக்கு. இதோட ஒரு சைட் எஃபெக்ட் என்னன்னா, நம்மளுக்கு இது அஃபெக்ட் பண்றத விட இந்த போராளிகள்னு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இது அதிகமா அஃபெக்ட் பண்ணுது. இந்த கதையில என்னன்னா, அந்த பெண் வந்து முதல்ல பிரச்சனை கண்டுபிடிச்ச உடனே அவங்க அரசுக்கு ஒரு கடிதம் போடுறாங்க. அது கதையில வருது. கடிதம் போட்டு அவங்க நியாயமா என்ன பண்ணணும், அரசுகிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரணும்னா, அதுக்கு ஒரு ஒரு தனி ப்ரொசீஜர் இருக்கு. நீங்க வந்து அரசுகிட்ட ஃபாலோ அப் பண்ணணும். கடித போக்குவரத்து தான் இருக்கும். ஒரு அபிஷியல் இதுதான் இருக்கும் இல்லையா? பட் நீங்க வந்து அதுக்கு வந்து இந்த பெண் வெயிட் பண்ணல. அதுதான் அவங்களுக்கு டிசாஸ்டரா முடியுது. அவங்க தரப்பு அவங்க அவ்வளவு நெகட்டிவா போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களால காத்திருக்க முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க, டக்குன்னு நம்ம வந்து இணையத்துல போய் இத போட்டு, ஒரு புஷ் பண்ணி கவர்ன்மெண்ட்ட பண்ண வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த எண்ணமே தவறுன்னு எனக்கு தோணுது. புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து அந்த ஒரு அரச மூவ் பண்ணி வைக்கணும்னா, அதுக்கு உண்டான மரியாதைய நீங்க குடுக்கணும். நீங்க அது குடுக்காம இணையத்துல போய் 4 பேரு Instagramல போட்டாச்சுன்னா, எனக்கு வந்து காரியம் முடிஞ்சு போயிடும்னு நெனச்சீங்கன்னா, அது அதுக்கேத்த ஒரு லெவல்ல தான் முடியும். இல்லையா? ஒரு 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 நிரந்தர தீர்வுன்னு அதுல வராது. ஓ! இது என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய ம். பெர்சனல் நம்பிக்கை. நீங்க இணையத்துல வந்து வெளிநாடுகள்ல நடக்குமா இருக்கும். ஒரு இமெயில் அனுப்பினா இங்கெல்லாம் கவர்ன்மெண்ட்லாம் இமெயில்லாம் பார்க்கவே மாட்டாங்க அவங்க. இல்லையா? சோ அப்படி இருக்கும்போது, நம்மளுடைய ஒரு ஒரு போராளிகளோட திடமும் குலைஞ்சு போச்சு. அவங்க என்ன ம். நினைக்கிறாங்க, சரி நம்ம டக்கு டக்குன்னு வேலைய முடிப்போம். இத நெறைய சினிமாக்கள்லயும் காட்டுறாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, சர்க்கார் போன்ற படங்கள்ல சமூக வலைத்தளங்கள்ல போய் அவங்க சொல்லுவாங்க. உடனே எல்லாரும் வந்து உதவுவாங்க. இந்த மாரி 2, 3 படம் வந்துச்சு. வேலையில்லா பட்டதாரின்னு ஒரு படம் வந்துச்சு. மாறன்னு ஒரு படம். எல்லாத்துலயுமே சமூக வலைத்தளத்த ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கனைசிங் டூலா யூஸ் பண்றாங்க. ம். பட் அந்த அந்த மாரி நீங்க பண்ணும்போது என்ன ஆகுது, அதோட சீரியஸ்னஸ் குறைஞ்சிடுது. அதுக்கு உங்களுடைய நீங்க போட வேண்டிய முயற்சிய நீங்க போடுறது இல்ல. ம். அது இந்த பெண் பண்ற ஒரு தவறு. ம். அதனால தான் அவங்க போய் மாட்டிக்கிறாங்க. இந்த கதையில. அது எவ்வளவு தூரம் வெளில தெரிஞ்சது தெரியல எனக்கு. ஆ, ஆனா உமா வந்து அந்த மருத்துவமனையில போய் அந்த தரவுகள்லாம் எடுக்குறாங்களே, அது ஆமாங்க. நியாயம் இல்ல ஆமா. இல்லையா? அது எப்படி ஆமா. நியாயமா இல்லையா? இருக்க முடியும்? அது அவங்க என்ன பண்றாங்க, அது வந்து அவங்க போலீஸ்ங்கிறத வச்சு வாங்கிடுறாங்க. ஆனா ம். அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா போயிடுது. ஏன்னா, ஆமா. நீங்க சமூக வலைத்தளங்கள்ல ஆர்குமென்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஆர்குமென்ட்லாம் வேண்டாம். சின்னதா சொன்னா போதும். சின்னதா இதுல வந்து ஒரு குழப்பத்த நீங்க வந்து விளைவிச்சுட்டாலே ஏன்னா எதிர் தரப்பு காத்துட்டு இருக்கு எப்பவுமே உங்களுக்கு. பூதாகாரமா இல்லையா? ஊத்திருவான். ஆமா. சோ நீங்க சின்னதா ஒரு தவறு சொன்னாலே அவங்களுக்கு அது பண்ண முடியல. அவங்களால காத்திருக்க முடியல. இல்லையா? சோ அவங்க டக்குன்னு என்ன பண்றாங்க, கொஞ்சம் தரவுகள அப்படி வாங்குறாங்க. இப்படி வாங்கிட்டு அவங்க மாட்டிக்கிறாங்க. இல்லையா? அவங்க ஒரு தேவையில்லாத சூழ்நிலையில போய் மாட்டிக்கிறாங்க. அது அது இந்த கதையில ஒரு
இந்த நவீன காலத்துல நம்மளுடைய மனது எப்படி ஒர்க் பண்ணுது, வேலை பார்க்குதுன்றத பத்தின ஒரு கமெண்ட்ரி. அந்த ஆங்கிள் எனக்கு வந்து படிக்கும்பொழுது தோணல. ம். ஆ, ஆமா. நீங்க ஆமா. அந்த சொல்லும்பொழுது அது அது வந்து புரியுது நல்லாவே. ஆமா. ஏன்னா இந்த கதையோட ஒரு ரொம்ப கண்டென்ஸான கதை இது. ரொம்ப ஆமா. சுருக்கப்பட்ட கதை. ஏன்னா இதோட பின்புலத்துல ஒரு பெரிய நாவலோட கதை இருக்கு. ஆமா. அதனால இது வந்து ஒரு சுருக்கப்பட்ட கதைங்கிறதுனால, நான் தெளிவா சொல்ல வேண்டிய நெறைய விஷயங்கள் வரல. அது அதனால எனக்கு இந்த கொஞ்சம் இந்த ம். கதைக்கு கேள்விகள நான் வந்து செட் பண்ணதுக்கே எனக்கு ஒரு 6, 7 தடவ படிச்சா தான் அந்த கதைய வந்து புரிஞ்சு ஐ குட் டூ தட். ஆமா, அந்த ஆமா, அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கடினமா தான் இருந்தது. பட் ஆமா. நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அந்த கதைய ரொம்ப ரசிச்சேன். ஆ, அதுக்கப்புறம் ஒரு 2 தடவ படிக்கும்போது ஐ ரியலி என்ஜாய். ஆ ஆமா, நன்றி. ஆமா. தேங்க் யூ. ஆ. ஆனா அப்புறம் நாம இப்படி போய் எல்லார்கிட்டயும் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதுக்கு ஏத்த மாரி எனக்கும் எழுத தெரியணும். அது அது இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கோம் நம்ம அவ்வளவுதான். எப்பவுமே ஒரு கதை எழுதினா 100% எல்லாருக்கும் புரியும்னு சொல்ல முடியாது. ஆமா, ஆமா, ஸோ அந்த மாதிரி எழுத முடியாது யாராலயும் நான் நினைக்கிறேன். நான் ஆமா. எழுத்தாளர் இல்ல. ஆனா எனக்கு அப்படி தோணுது. ஆம், ஆனா அதே இது வந்து அந்த அரசு வந்து சரியான நேரத்துல அதுக்கு வேணுங்கிற அந்த இத செயல்பட்டு இருந்ததுன்னா, அவ வந்து துப்பாக்கிய திருடுற அளவுக்கு சென்றிருக்க மாட்டா. இல்லையா? ஆமா, ஆமா. ஆமா. அவளால பொறுத்திருக்க முடியலன்றது ஒரு பக்கம். நம்ம அரசுடைய வேகமும் ஒரு பக்கம். ரொம்ப ஆமா. அது ரொம்ப ஆமா, இம்பார்ட்டன்ட்டும் கூட. ஆமா. முக்கியமானது. நம்மளுக்காக வேல பார்க்கல. ஆ, நம்மளுடைய ஆ. அரசு வந்து நம்மளுக்கு அரசு அதிகாரிகள் நம்மளுக்காக வேல பார்க்கல. ம். அதான். ஏன் ஆமா, நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த கதையில இவ்வளவு ஒரு அரசு மருத்துவமனைக்கு போனா, இவ்வளவு ஒரு பேட்டர்ன் தெரியுது. அந்த ஏரியால நெறைய பேருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரியுதுன்னா, அது ஒரு அரசு அதிகாரிக்கு தெரியாம இருந்திருக்குமா? அதான். இல்லையா? அவங்களா பண்ணணும்ல இது. ஆனா நம்ம தான் பார்த்து சொல்ல வேண்டியது. ஒரு ரோட்ல ஒரு குழி இருக்குன்னா, அவங்களுக்கு தெரியாதா? அவங்களும் போறாங்க அந்த ரோடு வழியா தான். இல்லையா? பட் நம்ம தான் அத பார்த்து சொல்ல ஆமா, வேண்டியிருக்கு. ஆமா. அது அது சொல்றவங்களும் எவ்வளோ பேர் இருப்பாங்க? ஆமா. அப்படியே ஆமா பார்த்துட்டு அதான். தள்ளி போயிடுவாங்க. அதுதான் ஆமா, நெறையா இருக்கும். ஆமா, ஆமா. ஆமா. உமா வந்து ஒரு பலியாடா? இல்லைன்னா அவள ஒரு குற்றவாளியா? அத எப்படி சித்தரிக்கணும்னு அந்த கதை எழுதும்போது நீங்க நெனச்சீங்க? ஆனா அத நெனைக்கவே இல்லையா? நான் நெனச்சேன். ஆக்சுவலா நான் சொன்னேன்ல அந்த நாவலுக்கு கதை எழுதும்போதும், எனக்கு ஒரு முக்கியமான நாவலுக்குன்னு நான் யோசிச்சபோதும், எனக்கு ஒரு முக்கியமான சிந்தனை என்னன்னா, இத ஒரு ஸ்கிரீன் பிளேயாவோ, ஒரு ஃபுல் லெங்த் நாவலாவோ எழுதினா, அந்த உமா வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல் பெர்சன். பிசிக்கலி பவர்ஃபுல். அப்படித்தான் நான் யோசிச்சேன். அவங்கள ம். கதாநாயகியா வச்சு நான் வந்து எழுதணும்னா, அவங்க வந்து ஒரு ஃபிட்டான ஒரு போலீஸ் அதிகாரி. அது மட்டும் இல்ல, ரொம்ப கேப்பபிளான ஒரு போலீஸ். ஒரு காவல்துறை அதிகாரி. அந்த மாரி தான் அவங்கள யோசிச்சேன். சோ அவங்கள வந்து அவங்க வந்து இவங்கள வந்து சுத்தி சுத்தி விடுறத அவங்க சமாளிக்கிறதே போலீஸ்க்கு ஒரு பெரிய பாடா இருக்குன்ற மாரி தான் அந்த நாவல் நான் யோசிச்சேன். அதனால அந்த ம். கேரக்டர் வந்து இந்த கிரே இருக்கு இல்லையா? அவங்க வந்து அவங்களா அவங்களா தோண்டிக்கிட்ட குழி அது. அந்த குழியில அவங்க உள்ள உள்ள போய் மாட்டிக்கிறாங்க அவங்க. ஆமா, சோ அது வந்து அது அப்படித்தான் அது. அது வந்து பலியாடும் இல்ல கடைசியா அவங்க எவ்வளவு லெவலுக்கு போயிடுறாங்க பாருங்க. ஆமா. ஒரு அப்பாவிய வந்து அ சுடுற மர்டர் பண்ற அளவுக்கு. லெவலுக்கு ஆமா போயிடுறாங்க அவங்க. சோ அதனால அந்த அந்த கேரக்டர் வந்து எப்படி கொஞ்சம் மாரலி ஆம்பிகுவஸ் ஆமா. மாட்டிக்கிறாங்கன்ற மாரி தான். ம். இந்த கதையில வந்து நீங்க மைய கருவா வச்சது வந்து அறமா? அதிகாரமா? இல்லைன்னா தனி மனித உணர்வுகளா? எத வச்சு நீங்க இது பண்ணீங்க? நான் ஆக்சுவலா அவ்வளவு தூரம் தனி மனித உணர்வுகள்ன்ற லெவல்ல யோசிக்கல இத. இது வந்து இத படிக்கும்போது நான் படிச்சு வெளில வரும்போது நான் என்ன நெனச்சேன்னா, இந்த சமூக வலைத்தளங்களுடைய நம்ம மேல பண்ற பாதிப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சேன் நான். ஏன்னா நான் இப்ப சொன்னது எல்லாமே இந்த இருமறை இது எல்லாமே நெறைய பேர் எழுதுறது இல்ல நம்ம நாட்ல. இந்தியால எழுதுறது இல்ல. வெளிநாடுகள்ல நெறைய எழுதுறாங்க. இந்த போலரைசேஷன் இதெல்லாம் பத்தி. நம்ம ஊர்ல எவ்வளவு பேரு இது தெளிவா தெரியுது. நம்ம வந்து ஒரு ஒரு கம்ப்யூட்டர் அல்காரிதமோட கையில நம்ம இருக்கோம். நீங்க YouTube போனாலும் சரி, Facebook போனாலும், Twitter போனாலும் சரி, ஒரு அல்காரிதத்தோட கையில இருக்கோம். சோ அந்த அல்காரிதம் நம்மள எப்படிலாம் எப்படிலாம் நம்ம மனச அட்டென்ஷன் ஸ்பேன் ஒரு பக்கம். அது எல்லாரும் சொல்றாங்க. பட் அத தவிர ஏகப்பட்ட விஷயத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அது. இல்லையா? ரொம்ப ஆமா. சீப்பா கிடைக்கக்கூடிய நிறைய தரவுகள் வந்து, சர்வசாதாரணமா சமூக வலைதளங்கள்ல உலாவி வருகின்றன. ம். நெறைய பொய்கள் எல்லாம் உலவி வருகின்றன. இதெல்லாம் ரொம்ப ஒரு ஒரிஜினலா உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் நம்ம என்ன நெனச்சுட்டு இருந்தோம், அந்த அரபு நாடுகள்ல வந்த புரட்சிலாம் வந்தபோது, சமூக வலைத்தளங்கள் வந்து ஒரு பெரிய அளவு ஜனநாயகத்தனம், ஒரு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு புரட்சிய கொண்டு வரும்னு தான் நெனச்சோம். இல்லையா? அதான் உண்மையிலே இப்போ 10 வருஷம் கழிச்சு அந்த நம்பிக்கையே போயிடுச்சு நம்மளுக்கு. நம்மளுடைய மேல ஒரு தனி மனிதர்களா நம்ம மேல உள்ள பாதிப்பு இன்னும் ஜாஸ்தியா தெரியுது ஆமா. நம்மளுக்கு. இல்லையா? சோ அதத்தான் நெனச்சு எழுதினேன் நான். நம்மளுடைய இத படிச்சுட்டு வெளில வரும்போது ஒரு ஒரு அவேர்னஸ். நம்ம எப்படி நம்மள வந்து
ஒரு ஒரு திசையை பார்த்து நகர்த்துகிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்னு தான் நினைச்சாங்க. ஆ, இந்த கதை வந்து நான் படிக்கும்பொழுது, அந்த ஒரு அதிகார வர்க்கத்துக்கும், ஒரு ஒரு சாமானியனுக்கும் இடையில இருக்கிற ஒரு கதை மாதிரி தான் எனக்கு தோணிச்சு. அது சரியா? ம். நான் நினைச்சது சரியா? இல்ல, அதிகார அதிகார வர்க்கம் இதுல பேக்ரவுண்ட்ல இருக்கு, ம். பின்னணியில இருக்கு. ஏன்னா இந்த கேன்சர் வர்றதுக்கு காரணமும் அவங்கதான். என்ன, இந்த பெண் போய் அவங்க கிட்ட போராடி போய் இதுக்கு போறதுக்கு காரணமும் அவங்கதான் இல்லையா? அவங்க வந்து பின்புலத்துல இருக்காங்க அவங்க. என்ன, அவங்க தெளிவா அவங்க வெளில வரல. இந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் அந்த இவனுக்கும் நடக்கிற ஒரு பிளாக்மெயிலிங் அந்த மாதிரி போதே ஒழிய, பட் பிற்பக்கத்துல எல்லாமே நம்மளுடைய அரசாங்கத்தோட ஒரு அட்டர் ஃபெயிலியர், மக்களை காப்பாத்துறதுக்குள்ள ஒரு அட்டர் ஃபெயிலியர் தான் இருக்கு ஆக்சுவலா. அந்த வகையில நம்ம எல்லாமே அதோட ஒரு அதனால தான் நம்ம இப்படி சிக்கிக்கிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. ம். இப்போ இப்போ சமூக வலைத்தளங்களோட பாதிப்புகள் பத்தி கூட எவ்வளவு தூரம் அவங்க அரசு கவலைப்படுதுன்னு தெரியல. அவங்க முயற்சி பண்றது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காலத்தால பின்தங்கி ஒரு முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ம். ஆ, இந்த கதையில வந்து, ஆ, அந்த வீடியோ வந்து உண்மை இல்ல அப்படிங்கிறது உமாக்கு தெரியும். அத உணர்ந்த பின்னும் அவ வந்து அந்த ட்ரிகர அழுத்தறா, கதை. அப்படி நீங்க ஆமா, இந்த கதை எழுதணும் அப்படின்னு முன்னயே முடிவு செஞ்சிருந்தீங்களா? இந்த மாரி தான் அவ பண்ணணும் அப்படின்னு. இல்ல சம்டைம்ஸ் ஆமா, சில சமயங்கள்ல வந்து நம்ம கதைய எழுதும் பொழுது நம்மளுடைய அ தாட் ப்ராசஸ் வந்து மாறும். ஆமா. அப்படி வந்ததா? அது இல்ல, ட்ரிகர அழுத்துற சீன் வந்து முதல்லயே யோசிச்சது. அதாவது அது அந்த கதையோட பேசிஸ். முக்கியத்துவம். அதாவது ஆம், எவ்வளவு தூரம் போவாங்க? ஒரு ஒரு ட்விட்டர் சண்டையோ, ஒரு Facebook சண்டையோ, நம்ம வந்து பெரும் வெறுப்போட நடக்குது. 2, 3 2 சைடுக்குள்ள. அப்படி நடக்கும்போது, எவ்வளவு தூரம் வரைக்கும் போவாங்க? ஒரு உண்மையோ, ஒரு பொய்யோ கண்டுபிடிக்கிறதுக்கு. அ அப்படின்னு சொல்லி வெல்லறதுக்கு. அதாவது உண்மைய கண்டுபிடிக்க இருந்துட்டா பரவாயில்ல. அடுத்த சைட வெல்லணும்ன்ற ஆசை இருக்கு இல்லையா நம்மளுக்கு? அதுதான் மெயின். ம். இல்லையா? அதுதான் நெறைய இருக்கு நம்மளுக்கு. இப்ப நானே சில சமயம் வயசானவங்களே, பெரியவங்களே ஏதாவது எழுதும்போது, அவங்க சொல்ற தவறுன்னு சொல்றதுக்குள்ள எனக்கு ஒரு ஆனந்தம் இருக்கு. அவங்க நினைக்கிறது ஒரு தவறுன்னு சொல்றதுல ஒரு ஆனந்தம் இருக்கு. இல்லையா? நம்ம எல்லாருக்குமே Facebookல போய் இது தெரியாதவங்க கிட்ட போய் அந்த மாரி பேசுறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கு சுத்தமா தெரியல அப்படின்னு சொல்லி நிறுவ ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த மாரி இந்த வெற்றிகள், தோல்விகள் வந்து ஒரு தனி மனிதர்களுக்கு இடையே உள்ள ஒரு இணக்கத்தையே குலைச்சிருது. ம். இல்லையா? சோ அத அத நினைச்சு தான் அது எழுதப்பட்டது ஆக்சுவலா. இந்த கதை எழுத முடிச்சதும் உங்களுக்கு உங்க மனநிலை எப்படி இருந்தது? ரி அ ரிலீஃபா இருந்தது. எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஆம் இந்த மாரி இது மாரி நான் பார்க்குற நெறைய விஷயங்கள் வந்து, அத பத்தி இந்தியால நெறைய எழுதப்படலன்றது எனக்கு வருத்தமா இருக்கு. ம். ஆக்சுவலா. நான் என்ன சொல்றேன், இந்த கதைய நான் எழுதியிருக்க வேண்டிய தேவையில்ல. எப்போ அப்டின்னா, இத பத்தி ஒரு மீடியா அனலிசிஸோ, அல்லது ஒரு இவங்களோ இது அகாடமிக்ஸோ அவங்கலாம் இத பத்தி ஒரு ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருந்தாங்கன்னா, இந்த கதையே வந்திருக்காது. ம். இல்லையா? அந்த கேப்ல தான் இது போன்ற கதைகளே வருது. அவங்களு இந்த போன்ற கதைகளோட முக்கியமான ஒரு அவேர்னஸ், விழிப்புணர்வு வந்து உருவாக்கணுங்கிறது வந்து நம்ம எழுதுறதுக்கு காரணம், இத பத்தின போதுமான ஆய்வுகள் வந்து சமூகத்துல உள்ள எலைட்ஸ்ன்றாங்கல்ல, அவங்க பண்றதில்ல. அகாடமிக்ஸ் கூட இந்த அளவுக்கு ஒரு ஆய்வு பண்றதில்லங்கிறதுனால தான் நம்ம இந்த மாரி எழுதி ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி பார்க்க வேண்டிய இப்ப வந்து கதையில வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சி, இல்லைன்னா ஒரு வரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா எது? உங்க கதையில? அந்த ஸ்கோர் 1-1ன்னு சொல்ற ஒரு ம். விளக்கம் குடுக்குறார் இல்லையா? அத பத்தி அந்த உங்கள்ட்ட இடம். கேட்கணும்னு நெனச்சேன். ஆனா நீங்க முதல்லயே அத கிளியரா சொல்லிட்டீங்க. ஆமா, அந்த கேள்விய ஆமா, அதனால தான் நான் கேட்கல. ம். ஆமா. ஆ. அதாவது அதாவது அவரு என்ன நெனைக்கிறார்ன்னா, கேன்சர் வெளில வருது. ஸ்கோர் 1 ஃபார் தி அதர் டீம். ஆப்போசிட் டீம்க்கு. சோ ஆமா. எனது சைடு நீ ஒண்ண கிரியேட் பண்ணி குடுத்துருன்றாரு. முதல்லயே நீ ம். கிரியேட் பண்ணிட்டன்னா, நான் அதனால வல்ல தோல்விய சமாளிச்சுக்குவேன். ஆமா. அப்படின்னு சொல்றாரு. அது வந்து நான் அது ஆக்சுவலா அந்த அந்த ஐடியா வந்ததே ரொம்ப லக்கி அவ்வளவுதான். ஒரு நாள் என்னவோ கீழ போகும்போது அந்த ஸ்கோர் 1-1ங்கிறது அது ரொம்ப எனக்கு ஹாப்பி. ஏன்னா ம். இட்ஸ் a ட்ரூத். உண்ம அதான். ம். அப்படித்தான் கரெக்ட். நம்ம அப்படித்தான் ட்ராக் பண்றோம் இல்லையா? ஆமா. ஆ, இந்த கதைக்கு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் நண்பர்கள், உறவினர்கள், வாசகர்கள்ட்டருந்து ஏதாவது விமர்சனம் வந்ததா? ஆம், எங்க அம்மா வந்துட்டு நான் சொன்ன மாரி கதைய கொஞ்சம் விளக்க வேண்டியிருந்தது. கரெக்ட் பண்ண வேண்டியது அம்மாவுக்காக. அம்மா வந்து கதை புரிஞ்ச அப்புறம் ரொம்ப பிடிச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ அதான். அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எங்க அம்மா ம். சொன்னது. வேற வெளியில இருந்து பெரிய விமர்சனம் ஆக்சுவலா சொல்லுவனம் டீம்லயே 1, 2 பேர் நல்லா இருக்கு சொல்லியிருந்தாங்க. ம். அது எனக்கு மகிழ்ச்சி தான்.
மத்தபடி என் ஒய்ஃபும் நல்லா இருக்குன்னாங்க. ஸோ மத்தபடி வெளி வெளியில ரீச் அவ்வளவு தூரம் போல. அதனால தான் நான் மறுபடியும் அத வெளியில கொண்டு வரணும்னு சொல்லியே ட்ரை பண்ணேன். நீங்க பார்த்தீங்கன்னா Facebookல அப்பப்போ டேனியல் புரம்னு ம், கதை ம், போட்டுப்பேன். எனக்கு ம். ஏன்னா ஏன்னா இதோட பர்ப்பஸே அந்த ரீச் ஆகணும்ன்றது தான் இல்லையா? ஆமா. நம்ம ஆமா. அரசியல் ஐடியாஸ் எழுதும்போது வெளிய நெறைய ரீச் ஆனா தான் ஆமா, நம்மளுக்கு ஆமா, நல்லது. ஆமா. அம் எப்படி வந்து இந்த எளிய மொழியில ஒரு ஆழமான அரசியல எழுதினீங்க? எளிய மொழி எனக்கு வர மொழி அது ஒண்ணுதான். அதே மாரி என்னோட பாணியில நான் அ ரொம்ப கதை என்னோட ஸ்டைல் எப்படின்னா, கதை பிளாட் பயங்கர இன்டென்ஸா ஃபார்ம் பண்ணிடுவேன். என்னுடைய ஆங்கில நாவல்லயும் அப்படிதான். ஸோ பிளாட் ஃபார்ம் பண்ண பிறகு முடிய போகுது. ம், அப்படியா? ம். சரி. திரும்ப வந்துடலாமா? அப்படியே முடிச்சுருங்க. அழகா. ஆ. ஸோ அந்த பிளாட் ஃபார்ம் ஆயிருச்சுன்னாச்சுன்னா, அ எனக்கு வந்து கதையில வார்த்தைகளுக்கு நான் திணறதில்ல. சொற்களுக்கு திணறதில்ல. அது நல்ல வேளை எனக்கு அந்த மாரி இருக்கு. ஏன்னா வார்த்தைகளுக்கு ரொம்ப சிரமப்படுறதில்ல. ரொம்ப நல்லா அமையணும்னுலாம் சிரமப்படுறதில்ல. அது தானா கதை நல்லா வந்ததுன்னா அது வந்துருது. ஸோ அந்த விஷயத்துல அதிர்ஷ்டம் தான் ஆக்சுவலா. மிக்க நன்றி. இந்த இனிய மாலை பொழுதில் டேனியல்புரம் சிறுகதை குறித்த இந்த உரையாடல் மிகவும் ஆழமாகவும் பல புதிய கோணங்களை திறப்பதாகவும் அமைந்திருந்தது. ஒரு நல்ல சிறுகதைங்கிறது வந்து வாசிச்சு முடிச்சதோடு முடிஞ்சிடுறதில்ல. அது நம்ம மனசுக்குள்ள தொடர்ந்து உரையாடிட்டே இருக்கும். இது போன்றதொரு கதையை இவ்வளவு அழகாக, இவ்வளவு திறமை உள்ள நீங்கள் நிறைய எழுத வேண்டும். ஆ, நன்றி, சொல்வனம் சார்பாக நன்றி ராமையா ஆரியா. நன்றி. மீண்டும் சொல்வனத்தின் புனைவு வரத்தில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் வணக்கம்.